ரயில் மார்க்கங்களுக்கு ஏற்பட்ட பாரிய சேதங்களை அடுத்து 19 நாட்களின் பின்னர் வடக்கு ரயில் மார்க்கத்தின் ஒரு பகுதி மீண்டும் ரயில் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. மாகு சந்தையிலிருந்து கல்லோயா ஊடாக திருகோணமலை வரையான பகுதியை இவ்வாறு திறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக திருகோணமலையிலிருந்து கொழும்பு வரையான சரக்கு ரயில் போக்குவரத்திற்காக மாத்திரம் இந்த பகுதி திறக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சீன துறைமுகத்திலிருந்து சீதுவ வரையில் சரக்கு ரயில் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தலைமன்னார் மதவாச்சிக்கு இடையிலான ரயில் மார்க்கத்தை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ரயில்வே திணைக்கள ஊழியர்கள், இலங்கை ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ரயில் மார்க்கத்தில் சுமார் 800 மீட்டர் அளவிலான பகுதி சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இவற்றுக்காக நாங்கள் பாரிய கற்களை கொண்டு வந்து சிறிய கற்களையும் கொண்டு வந்து இவற்றை சரியாக செய்ய வேண்டும். விசேடமாக சவால் ஒன்று இருக்கிறது. தற்போது மன்னாரில் பலத்த மழை பெய்கிறது. ஆகவே அது சவாலாக இருக்கிறது. ஒரு மாத காலமாக போது மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்ய முடியும் என நாங்கள் நினைக்கின்றோம். இவை அனைத்திற்காகவும் தேவையான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த அதிகாரிகளுக்கு தேவையான கையுறைகள், பாதனைகளை வழங்குவதற்காக அரசு நிதி மற்றும் பல்வேறு நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். ஆகவே நிதி பிரச்சனை ஏற்படாது. நாங்கள் முன்னெடுக்கும் இந்த செயற்பாடுகளுக்கு போதிய அளவான நிதியை ஜனாதிபதி ஊடாகவும் நிதியமைச்சின் ஊடாகவும் பெற்றுக் கொண்டுள்ளோம். இவற்றை சரியாக செய்து ரயில் சேவையை சரியாக ஆரம்பிக்கும் வேலை தற்போது இருக்கிறது. ஆனாலும் ஆரம்பித்ததன் பின்னரும் இவற்றை மேலும் உறுதியாக அமைப்பதற்கு எமக்கு காலம் வேண்டும். ரயில் சேவை ஆரம்பிப்பதற்கு ஒரு மாத காலம் எடுக்கும். ரயில் மார்க்கத்தை 100% தரமானதாக இந்த வேலை திட்டத்தின் ஊடாக நாங்கள் செய்யவில்லை. ஆனாலும் ரயில் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். ஆகவே கொஞ்சம் மெதுவாக ரயிலை செலுத்த வேண்டும். அவ்வாறுதான் செய்ய நேரிடும். ஆனாலும் இந்த பகுதி மக்களுக்கு இது மிகப்பெரிய விடயம் என நான் நினைக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இன்னொரு 4-5 கிழமைகளில் சாதாரணமாக இந்த புகையிரத சேவையை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு விரைவாக இந்த போக்குவரத்தை ஆரம்பிக்கின்ற அதேவேளை இதற்கு தேவையான நிதியீட்டங்களை நாங்கள் முழுமையாக வழங்குவதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். நிதியில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதேவேளை உடைப்படுத்த கலாவாவி பாலம், கெக்கிராவு, கலேவல பிரதான வீதி ஆகியன 12 நாட்களின் பின்னர் இன்று திறக்கப்பட்டன. அனர்த்தத்தினால் பாலம் மற்றும் வீதியின் ஒரு பகுதி சேதமடைந்ததை அடுத்து குறித்த பகுதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ராணுவத்தினர் உள்ளிட்ட பலர் ஒன்றிணைந்து வீதியை விரைவில் புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததுடன் தற்போது போக்குவரத்தும் வழமைக்கு திரும்பியுள்ளது. இது பதுளை ஓயாவத்த பாலம். பலத்த மழையினால் பாலத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டது. பாலத்தை புனரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்காக குறித்த பாலம் திறக்கப்பட உள்ளது. பல இடங்களில் சேதமடைந்த மதவாச்சி, அட்டகம குளத்தை புனரமைக்கும் பணிகள் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படுகின்றன. சுமார் 300 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீரை விநியோகிக்கும் இந்த குளத்தை புனரமைத்து பெரும்போகத்தில் வெற்றிகரமான அறுவடையை பெறும் நோக்குடன் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன.